அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேற்றைய பாடம் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் திருப்பியும் சொல்லி தரேன். புரியுதா இல்லையா? இப்போது தலைப்பு என்ன போட்டியா? அல்லாஹுவின் ரஹமத் என்னும் அருளில் நிராசை அடையாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்து, அந்த அருளை நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம நிராசைன்னா வெறுப்பு, ஆசை இல்லாமல் ஆசை நிராசை. ஆசைப்படணும், ஆர்வப்படணும். நம்ம வெறுப்பா என்னத்தை போய் கேட்குறது? நம்மளே பாவியாக இருக்கிறோம். அப்படி அல்லாஹ் தருவானா தரமாட்டானா? இப்படி இல்லை, உறுதியாக அல்லா இடத்துல நம்பிக்கையோடு என்ன செய்யணும்? அல்லா இடத்துல கேட்கணுங்கிறதுக்கு பலவிதமான வசனங்களும் பலவிதமான ஹதீஸுகளும் இருந்தாலும் இந்த வசனம் ரொம்ப 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 நம்ம முக்கியமாக மனனம் செய்து தக்க வச்சு அடுத்த ஆளுக்கும் உபதேசிக்கக்கூடிய நேரங்களில் சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. புரியுதா இல்லையா? சூரத்து ஜுமர் அப்படி தானே இல்லையா? ஜுமர்னு சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 53வது வசனம் என்ன? குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னத்து மிர் ரஹ்மத்தில்லா இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமியா இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் என்ன சொல்லலாம்? தமக்குத்தாமே வரம்பு மீறிய என் அடியார்களே, அல்லாஹ் சொல்லலாம் தமக்குத்தாமே அநியாயம் செய்தவர்களே, தமக்குத்தாமே நீங்கள் வரம்பு மீறியவங்களே, நிராசையானவங்களே, வீண் விரயத்தில் ஈடுபட்டவங்களே. அஸ்ரஃபுக்கு வீண் விரயம்னு சொல்லலாம். சரஃப் முஸ்ரிஃபீன் வருதா இல்லையா? இன்னல்லாஹ லா யுஹிப்பில் முஸ்ரிஃபீன் எழுதினீங்களா இல்லையா? அல்லாஹ் வீண் விரயம் செய்வர். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னல்லாஹ லா யுஹிப்பில் முஸ்ரிஃபீன். நீ ஒரு ஆள் தான் படிச்சிருக்கிறா, யாரும் அந்த வசனம் படிக்கல, எழுதி போடுறோம். இன்னல்லாஹ குலு நீங்கள் சாப்பிடுங்கள், வஷ்ரபு நீங்கள் குடியுங்கள், வலா துஸ்ரிஃபு நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ்வன் லா யுஹிப்பில் முஸ்ரிஃபீன் வீண் விரயம் செய்பவர்களை பிரியப்பட மாட்டான், நேசிக்க மாட்டான், அல்லாஹ்க்கு பிடிக்காதுன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ்க்கு பிடிக்காத ஷைத்தான் அப்படி தானே இல்லையா? அல்லாஹ்க்கு எதெல்லாம் அல்லாஹ் விலக்கி இருக்கிறானோ, தடுத்திருக்கிறானோ, ரசூலுல்லாஹ் விலக்கினாங்களோ தடுத்தாங்களோ அதையெல்லாம் செய்யக்கூடியவங்க, அதிலெல்லாம் ஈடுபடுவங்களோ அல்லாஹ்க்கு என்ன செய்யாது? பிடிக்காது. அதே மாதிரி வீண் விரயம் செய்யுது. வீண் விரயம் செய்யுது யாருடைய செயல்? ஷைத்தானுடைய செயல். அப்போ இஸ்ராஃபுன்னு சொன்னால் வீண் விரயம்னு அர்த்தம். இந்த இடத்துல வரம்பு மீறியவங்க அர்த்தம். புரியுதா இல்லையா? அப்போது அல்லாஹ் என்ன சொல்லலாம்? தமக்குத்தாமே வரம்பு மீறிய என் அடியார்களே, அல்லாஹுவின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க, நிராசை ஆகிடாதீங்க. அப்போ என்னோட எதிர்பாருங்க, அப்படி தானே அர்த்தம்? எதிர்பாருங்கன்னு தான் அர்த்தம். அடுத்தது, அல்லாஹ் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பவன். அதாவது நம்மளே பாவியாக இருக்கிறோம், நம்ம பாவியாக இருக்கும் போது எப்படி நம்ம அல்லாட்ட கேட்குறது? நம்ம இப்படிலாம் பாவம் செய்துட்டோம், தப்பு அப்படிலாம் நினைக்காத. பாவத்தை எல்லாம் என்னோட மன்னிப்பு கேளு, அதுக்கடுத்து என்னோட எதிர்பாரு. யார் சொல்கிறா? அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு நீ இதுவரையும் எப்படியோ நடந்துட்டிய, அல்லாஹ் பொதுவாக சொல்ல எல்லாரையும், இதுவரை நான் அப்படி தப்பு பண்ணிட்டா, தெரிஞ்சோ தெரியாமலோ தவறிழைச்சிட்டா, நீ தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபட்டுட்டா, அல்லாஹ்க்கு புறம்பாக நடந்துட்டா, ரசூலுக்கு புறம்பாக நடந்துட்டா, குர்ஆனுக்கு புறம்பாக நடந்துட்டா, மார்க்கத்துக்கு இஸ்லாத்துக்கு புறம்பாக நடந்துட்டா, சரி அதெல்லாம் விட்டுட்டு அல்லா இடத்துல மன்னிப்பு கேளு. அல்லா இடத்துல மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டு எனர்ஜி என்னிடத்துல எதுபாரு, துவாச்சி என்னிடத்துல பிரார்த்தி. அப்படி தானே இல்லையா? பிரார்த்தின்னு அல்லாஹ் சொல்லலாம். நாலு வாக்குறுதிகள் ஏற்கனவே சொன்னோமா இல்லையா? ஏற்கனவே 4 வாக்குறுதிகள். என்ன வாக்குறுதி எல்லாம் சொன்னோம்? அல்லாஹ் என்னிடத்திலே திக்ரு தான், அதுவும் இருக்குது. முதல்ல சொல்லுங்க, அல்லாஹ் என்னிடத்திலே பிரார்த்தியுங்கள், நான் செய்வேன், பதிலளிப்பேன். முதல் வாக்குறுதி எழுதி வச்சிருக்கிறோம். 2வது, என்னை நினைவு கொள்ளுங்கள், நான் உங்களை, அதாவது முதல்ல சொல்லலாம் ஃபதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்திலே துஆ செய்யுங்கள், நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு பதிலளிப்பேன். அதான் அந்த குர்ஆன் வசனத்தில் இருக்குது. அடுத்தது என்னை நினைவு கூறுங்கள், என்னை நினைங்க எல்லா விஷயங்கள்லையும். இது அல்லாஹ்க்கு பிடிச்சதா பிடிக்காததா, அல்லாஹ் சொன்னது தானா, அதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறது. 2வது திக்ரு செய்கிறது. நினைவுனா திக்ரு. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இது போன்ற திக்ருகளை நீங்கள் செய்யுங்க. லா இலாஹா இல்லல்லாஹ், திக்ருகளே சிறந்த திக்ரு என்னது? லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா, அதை சொல்லுங்க, திக்ரு செய்யுங்க. திக்ரு செய்தால் அல்லாஹ்வுடைய நினைப்பு கூடுதலாக வரும், ஈமான் பலமாகவும், நம்முடைய எண்ணம் தூய்மையாகவும். அப்படி தானே இல்லையா? அப்படி செய்யும்போது நம்ம இந்த சுபஹானல்லான்னு சொல்லும்போது அதனுடைய உள்ளர்த்தம் நமக்கு தெரியணும், நம்ம உள்ளத்திலிருந்து ஒலிக்கணும்.
உள்ளத்திலிருந்து நம்ம நாவில் வழியன். வெறும் நாக்கில் மட்டும் சொல்லதில்லை. இஸ்லாமிய அமல்களும் இஸ்லாமிய சொல்லுகளும் நம்முடைய உள்ளத்திலிருந்து எழும்பணும். உள்ளத்திலிருந்து இஹ்லாஸாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும். சும்மா வாயளவில் களிமா சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கிட மாட்டான். வாயளவில் சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கிட மாட்டான். எந்த ஒரு அமலும், எந்த ஒரு திக்ரும், எந்த ஒரு பிரார்த்தனையும் எங்கிருந்து கிளம்ப வேண்டும்? உள்ளிருந்து. அப்படி தானே இல்லையா? அதான் இதயத்தில் இருந்து இருக்கணும். இதயத்தில் நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லை, சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, உள்ளத்தில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்கக்கூடாது. நம்முடைய வணக்க வழிபாடுகளில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் நம்முடைய எண்ணம் தூய்மையான எண்ணமாக இருக்க வேணும். தூய்மையான எண்ணமாக இருக்க வேண்டும். அப்படி தானே இல்லையா? அப்போ ஒன்று அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்னிடத்திலே பிரார்த்தியுங்கள், பதுஊனி அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன்னு சொல்கிறான். இன்னொன்று என்ன சொல்லலாம்? பதுக்குறோனி அதுக்கு இருக்கும், என்னை நினைவுறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். நீங்கள் என்ன நினைச்சா, அதான் வேற ஒரு ஹதீஸில் குதிசியில் அல்லாஹ் சொல்கிறான். எப்படி? நீங்கள் சிறு கூட்டத்தில் நினைத்தால் நான் பெருகூட்டத்தில் நினைப்பேன். நீங்கள் மனித கூட்டத்தில் தான் நினைப்பிய, நான் யாரு கூட்டத்தில் நினைப்பேன்? மாணவர்கள் கூட்டத்தில், மலக்குமார்கள் கூட்டத்தில் நினைப்பேன். அடுத்து என்ன சொல்லலாம்? நீங்கள் அது முடியட்டு, இது முடியட்டு. அடுத்தது, நீங்கள் என்னிடத்தில் நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன்னு சொல்லலாம். அல்லாஹ் சொல்கிறான். என்னிடத்துல ஒரு சான் அளவு நீங்கள் நினைத்தால் நான் ஒரு முளம் அளவு நினைப்பேன்னு சொல்கிறான். அப்படிதான் இல்லையா? அடுத்தது, நீங்கள் நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன்னு சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு லேசாக ஓடி வரணும், அல்லாஹ் ஓடி வரணும், அல்லாஹ்வுடைய உதவி ஓடி வரணும்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? அப்போ நீங்கள் லேசாக நினச்சா நான் நிறைய நினைப்பேன், கொஞ்சம் நினச்சா நான் நிறைய நினைப்பேன். அல்லாஹ்வை சொல்கிறேன். அப்போ அல்லாஹ் நம்ம நினைக்கணும், எப்போ நினைக்கணுங்கிறது தான். அதில் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொன்னமே, சுப்ஹானல்லாஹ்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தூய்மையானவன். என்ன தூய்மையானவன்? என்னமா தூய்மையானவன்? ஏம்மா நான் எத்தனை முறை சொல்லி, மனிதனுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான குறை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன். மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான தேவைகளை விட்டு அல்லாஹ் தூய்மையானவன். மனிதனுக்கு என்னென்னமோ தேவைகள் இருக்கு உலகத்தில், அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. மனிதனுக்கு என்னென்னோ குறைகள்லாம் இருக்குது. மனிதன் பலகீனமானவன், மனிதன் மறதியானவன், மனிதனுக்கு இந்த மரணம் உண்டு இல்லையா? இதெல்லாம் அல்லாஹ் கொண்டுமா? இல்லை. நமக்கு எல்லா தேவையும் நமக்கு இருக்குது. அல்லாஹ் எந்த தேவையும் இல்லை. மனிதனுக்கு தேவையான எந்த தேவையும் இல்லை. மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஏற்பட்ட எந்த விதமான குறைகளும் அல்லாஹ்க்கு இல்லை. அப்படி அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் தூய்மையானவன். அல்ஹம்துலில்லாஹ் புகழ் அனைத்துனா எத்தனை கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லா விதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ச்சிகளும் இது யாரால் நடக்குது? அல்லாஹ்வால் நடக்குது. மனிதன் ஒன்றை செய்தாலும் கண்டுபிடிச்சாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் நடக்குது. எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ் புகழணும். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிகப்பெரியவன். மிகப்பெரியவன்னா நம்ம அர்த்தம் சொல்லி தந்திருக்கிறோம். அல்லாஹ் பெரியவன்னா அப்படி டால் பாயா என்ன? அல்லாஹ் அக்பர்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மிகப்பெரியவன்னா என்ன அர்த்தமா சொல்லுங்கள்? அல்லாஹ் அக்பருக்கு அர்த்தம் சொல்லுங்கள். அல்லாஹ் மிகப்பெரியவன் நம்ம சொல்லியிருக்கிறோம். தெரிஞ்சதை சொல்லுங்கள். அல்லாஹ் பெரியவன்னா என்ன பெரியவன்? அல்லாஹ் மிகப்பெரியவன் நம்ம சொல்கிறோமா இல்லையா? சில இதில் எழுதி போட்டிருப்பாங்க அல்லாஹ் மிகப்பெரியவன் தமிழில். அரபியில் அல்லாஹ் அக்பர்னு போட்டிருப்பாங்க, அல்லாஹ் இஸ் கிரேட்னு போட்டிருப்பாங்க. என்ன அர்த்தம்? 10 பல 100 தடவை சொல்லிக்கிறது. அல்லாஹ் அனைத்துக்கும் சக்தி உடையவன் அர்த்தம், வல்லமை மிக்கவன் அர்த்தம், சக்திமான் அர்த்தம். எல்லா விஷயங்கள்லையும் அல்லாஹ் தான். அல்லாஹ் மிகக்க யாரும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் பெரியவன் என்ன அர்த்தம்? நீங்கள் பார்க்கலாம், சில வண்டிகள் எழுதி அல்லாஹ் மிகப்பெரியவன், வீட்டுகளில் எழுதி போடுற அல்லாஹ் மிகப்பெரியவன். நம்மளும் அல்லாஹ் மிகப்பெரியவன். என்ன மிகப்பெரியவன்? அனைத்து ஆற்றலும் அனைத்து சக்தியும் அல்லாஹ்க்குரியது. எது நடந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாலும் அல்லாஹ்க்கு தான் அது. அப்படி தானே இல்லையா? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன், அனைத்துலேயும் அல்லாஹ். கதீர்னாலே சக்திமான். அல்லாஹ் தான் மிகப்பெரிய சக்திமான், பெரிய வல்லமை மிக்கவன், ஆட்சியாளன், அனைத்தையும் அடக்கி ஆள்பவன். அப்படிலாம் அது அர்த்தம். புரியுதா இல்லையா? அப்போது நாள் முடிஞ்சுதா? ஒன்று என்ன? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நாளில் ஒன்று, என்னிடத்தில் பிரார்த்தியுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். அடுத்தது, எனக்கு உதவி செய்யுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். எனக்கு என்ன உதவி? அல்லாஹ்க்கு என்ன உதவி? அல்லாஹ்வை நினச்சி ஏழைகளுக்கு உதவுன்னு அர்த்தம். அப்படிதானே இல்லையா? நோயாளியாக இருக்கா, நோயாளியை போய் பார்க்கணும், நோயாளிக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். ஒரு பொருளாதாரமோ
வேறு எந்தாவது உதவி, அவனுக்கு பிரார்த்திக்கிறது, இப்படி உதவி செய்தால் அவன் சந்தோஷம் அடைவான். அந்த சந்தோஷம் என்னை சார்ந்தது, அதனால் நான் உனக்கு கூலி தருவேன். புரியுதா இல்லையா? அப்போ அடுத்தது, ஒரு இல்லாதவங்களுக்கு படிப்பு செலவுக்கு, இன்ன பிற குடும்பத்தை ரன் பண்ணுக்கு, இப்படியெல்லாம் ஒரு வீடு இல்லை வீடுகளுக்கு ஹெல்ப் பண்ணுக்கு, இப்படி எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயத்துக்கு, இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்தால் அது யாருக்கு உதவி செய்த மாதிரி? அல்லாஹ். அப்போ சொல்லலாம், எனக்கு உதவி செய்தால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நம்ம ஒரு ஆளுக்கு உதவி செய்தால் என்ன செய்வோம்? அல்லாஹ் 10 மடங்காக தருவான். ரமதானில் செய்தால் 7 மடங்கு 70 மடங்கு 700 மடங்கெல்லாம் தருவேன்னு சொல்கிறான். புரியுதா இல்லையா? ஒரு சம்பவம் கூட நம்ம இடையில பார்த்தோம். ஒரு மும்பைன்னா பாம்பே, முன்னால் பாம்பேன்னு சொல்லுவோம், இப்போ மும்பைன்னு சொல்லுவோம். மும்பையில் ஒரு அஜரத்து பள்ளியில் பயான் பண்ணாராம் ஜும்மா டைம். அதாவது நீங்கள் அல்லாஹ் வாரி வாரி வழங்க பள்ளிவாசலுடைய இது ரொம்ப சூழ்நிலை மோசமாக இருக்குது, பள்ளிவாசலை கட்டி எடுத்து நம்ம கிளியர் பண்ணணும். எவ்வளோ நம்ம இருக்கிறோம், எல்லாம் தனவந்தர்கள் இருக்கிறோம், பணக்காரங்க இருக்கிறோம், வியாபாரிகள் இருக்கிறோம், வாரி வழங்கணும்னு சொன்ன நேரத்தில் சொல்லி ஜும்மா முடிச்சிட்டாரு. கொஞ்சம் கழிஞ்சு ஒரு வயசு முதிர்ந்த ஒரு ஆள், அது பங்கரையாக சட்டை எல்லாம் கிழிஞ்சி வயசான ஒரு ஆள், ஒரு ஏழ்மையான ஒரு ஆள், கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்திருக்கார் ஒரு சாக்கில் கட்டி கொண்டு அஜரத்தை வந்து பார்த்து, அந்த அஜரத்தை பார்க்கணும், இந்த அஜரத்தை நீங்கள் பள்ளி இது சொன்னியல்ல, எது பயான் சொன்னியல்ல, பள்ளியாசலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அப்போ நானும் என் மனைவியுமா, அப்போ இவர் பார்த்தார், என்னடா ஒரு ஏழ்மையான ஒரு ஆள் ரொம்ப பிச்சைக்காரத்தனமாக இருக்கிறாரு, அதை நம்பவே முடியலையே, பணம் ஒரு சாக்கு நிறைய பணம், ஒரு 1-1.5 லட்சம் ரூபா கிட்ட பணத்தை கொண்டு வந்திருக்கேன், எதுக்குன்னு கேட்டேன். நானும் என் மனைவியுமா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ரோட்டில் கிடக்கக்கூடிய பொருட்களெல்லாம் வாங்கி எடுத்து விற்று காசாக்கி சேர்த்து வச்சுருக்கிறேன். எதுக்கு? எனக்கு வீடு கட்டேன், எங்களுக்கு வீடு கட்டேன். அந்த பணம் இருக்குது. இப்போது அல்லாஹ்க்கு வீடு கட்டி கொடுத்தா அல்லாஹ் என்ன செய்வான்? நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டி தருவான்னு நீங்கள் இப்போ எல்லாம் பயன் பண்ணியலை. அதனால் இங்கே எங்களுக்கு வீடு கிடைக்குதோ இல்லையோ, இந்த பணத்தை நாங்கள் தர்றேன். இவர் எப்படி பிச்சை எடுக்காத முறைக்கு அவராக இரவு பகலாக கஷ்டப்பட்டு ரோட்டில் கிடக்கூடிய டப்பா கிப்பா அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்கி எடுத்து ரோட்டில் பிறக்கி எடுத்து கொடுத்து காசாக்கி 50, 100, 200, 300 சேர்த்து வச்சு 1.5 லட்ச ரூபா சேர்த்து வச்சுட்டு கொண்டு கொடுத்துருக்கார். கொடுத்தோடனே ஆலிம்சா இருந்துச்சுதாரு அஜரத்து, அந்த ஊர் ஜமாத்துடைய நிர்வாகிகள் எல்லாம் கூட்டார், தலைவர் செயலாளர் எல்லோரும், வாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்காரு, ரொம்ப ஏழ்மையான ஆள், கஷ்டப்பட்டு வீடு வைக்கிறதுக்காக வச்ச பணத்தை நமக்கு பள்ளியாசலுக்குன்னு கேட்டு தர்றாரு அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க தானே, வியாபாரிகள் தானே, ஓ இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நினைப்பு வந்திருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, இந்த பணத்தை நீங்கள் எதுக்காக, அது நான் வீடு கட்டுறதுக்காக வச்சுருந்தேன், இப்போ வந்து பள்ளி அல்லாவுடைய வீடை கட்டலான்னு முடிவு எடுத்து வந்திருக்கிறேன், அதுக்காக கொண்டு வந்து சொன்னால் அவங்க எல்லாம் நினச்சிதாங்கன்னா எல்லோரும் பணக்காரங்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு எல்லாம் ஒரு 10 லட்ச ரூபா அளவானோன்னா எல்லாத்தையும் கொடுத்து இவர்கிட்ட கொடுத்து, நீ தைரியமாக சந்தோஷமாக போய் உனக்கு ஒரு வீடை கட்டுங்க, அல்லாவுடைய வீட்டை கட்டு, நீங்கள் வச்ச நீயத்தை அல்லா ஏற்றுக்கிடுவான், அதுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்த்து பணத்தை எல்லாம் போட்டு இங்கே பள்ளியாசலில் கட்டுறோம் அப்படி சொன்னோன்னே இவர், ஆஹா அல்லாஹ் நான் இன்னும் நல்ல முறையில் திருப்தியான முறையில் என்னுடைய நம்பிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கிட்டான். அல்லாஹ் சொல்கிறான், இல்லை 1க்கு 10 தருவேன்னு சொன்னேன்ல, நான் இப்போ 1.5 லட்சம் தந்தேன், எனக்கு 10-15 லட்ச ரூபா அல்லாஹ் இப்போ தந்துட்டான், 1க்கு 10 ஆகிடுச்சா இல்லையா, 1க்கு 10 மடங்கு ஆகிட்டோன்னு அவர் திருப்தி அடைஞ்சதாக அந்த சம்பவங்கள்லாம் இப்போ வந்தது இடையில. புரியுதா இல்லையா? இப்படி நடந்துருக்கு மும்பையில். அப்போது அல்லாஹ் 1க்கு 10 தருவான், 100 தருவான், 1000 தருவான், 10,000 மடங்கும் தரலாம். புரியுதா இல்லையா? அப்போ என்னிடத்திலே பிரார்த்தியுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன், என்னிடத்திலேயே நன்றி கூறுங்கள், உங்களுக்கு அதிக நன்றி சொல்லுகிறேன். 4 எங்காச்சு? நன்றி சொல்ல இல்லை, எனக்கு நன்றி சொல்லுங்கோ. நன்றி நம்ம காலமுள்ளா சொல்லணும். நம்ம பிறந்ததிலிருந்து நம்ம மரணிக்கிற வரைக்கும் நன்றி சொன்னாலும் தீராது. அல்லாஹ் மனிதனுக்கு செய்திக்கக்கூடிய விஷயங்கள் பாருங்கள், எல்லா விஷயமும் அப்படி தான். மனிதன் நம்ம ஏதாவது அப்ளிகேஷன் போட்டோமா, என்ன நீ மனுஷனாக பிறக்கவை, அப்படி அப்ளிகேஷன் போட்ட, இங்கே கவனிங்க, நம்மளை என்ன மனுஷனாக பிறக்கவே நான் அப்ளிகேஷன் போட்டோமா அந்த இடத்துல இல்லை, மனுஷனாக பிறக்க. நம்ம மனுஷனாக பிறந்ததுலேயும் அல்லாஹ் நமக்கு செய்திக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு அருள் என்னது? நம்மளை சத்தமாக சொல்லு முஸ்லீமாக வச்சிருக்கோம், அதான் ரொம்ப விசேஷம். நம்மளை ஈமான்தாரியாக வச்சிருக்கிறது அதோட விஷயம். மனுஷன் 1000 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி எல்லாம் இருக்கலாம்,
அதில் நம்மளை விசேஷமாக ஒரு அல்லாவையும் ரசூலையும் நம்பக்கூடிய ஒரு மோமினாக முஸ்லீமாக ஆக்கிறதுக்கு அதை விட விசேஷம். அடுத்தது ஒரு மனிதனுக்கு இந்த சுவாசிக்கக்கூடிய விஷயம் இருக்குதா இல்லையா? இந்த சுவாசிக்கக்கூடிய விஷயமே பாருங்கள், நம்ம ஆட்டோமேட்டிக்காக தன்னந்தனியாக அது இயங்கிட்டே இருக்குது. இந்த சுவாசம் நம்ம குறிப்பிட்டு நம்ம சுவாசத்தை இழுத்து நம்ம சுவாசத்தை விட்டுட்டா இருக்கிறோம், அது இயங்க வச்சிருக்கிறோம். இந்த ஹார்ட் பீட், இதே துடிப்பு, இந்த சுவாசம், இதெல்லாம் இயக்க வச்சிருக்கிறான் இல்லையா? அந்தந்த நேரங்களுக்கு அந்தந்த பசியை ஏற்படுத்துகிறான். அதுக்கு நம்ம சாப்பிடணும், சாப்பிட்டு முடிஞ்சாச்சு, பசி முடிஞ்சுது, அதுக்கடுத்து அடுத்த பசி வருது. இது யாரெல்லாம் இயக்கிறா? இதெல்லாம் அல்லாஹ் தான் இயக்கிறான். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் மனிதனுடைய உள்ளங்கால் முதல் உச்சி முதல் உள்ளங்கால் கிடைக்கக்கூடிய உடலுக்கு வெளியையும் உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களையும் யார் தான் செய்கிறா? அல்லாஹ் தான் செய்கிறான், வேறு யாருமே செய்யலை. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம காலம் ஃபுல்லாக நன்றி சொன்னாலும் முடியாது, இதுதான் இல்லையா? இப்போ பாருங்கள், நம்ம இப்போ நிற்கிறோம், 2 காலில் நிற்கிறோமா இல்லையா? 2 காலம் நடக்கும். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் 2 காலம் நிற்கிறது மாதிரி வேறு யாராலையும் 2 கம்பை வச்ச நிற்குமா? கீழே விழுந்துடும். அதை ஒரு தாங்கி கொடுக்கணும். ஆனால் அல்லாஹ் நம்மளை இயக்குறான். நினச்சா நடக்கிறோம், நினச்சா நிற்கிறோம், நினச்சா உட்காடுறோம். இதெல்லாம் யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. இப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ நன்றி சொல்லணும்? இப்படி அத்தனையும் நினச்சி பாருங்கள். 10,100 ஆண்டுகள் தலைகீழ் கால் மேலாக நின்று நான் வணங்கிலான இறைவனுக்கு நன்றி சொல்ல முடியாதுன்னு ஒரு ஆளும் எழுதியிருக்கார். எத்தனை ஆண்டு? 10,100. 10,100ன்னா 1000. 10,100 ஆண்டுகள் தலைகீழும் காலு மேலாக நின்று இறைவனுக்கு நன்றி சொன்னாலும் நன்றி சொல்லவே முடியாது. உண்மைதான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? இன் தஅத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா. அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் கணக்கில் அடங்கவே செய்யாதுன்னு சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நியமத்துக்கள், அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேர் உபகாரங்களை நமக்கு எண்ணி பார்த்தா எண்ணிக்கைகளை அடங்காதான். கம்ப்யூட்டரில் போட்டாலும் முடியாது. அப்படி ஒவ்வொரு மணி துளிகளும் நமக்கு செய்திருக்கிற நியமத்துக்கள், பேர் உபகாரங்கள் லட்சோப மடங்கு. நினச்சா கண்ணை திறக்கிறோம், நினச்சா கண்ணை மூட்டுறோம், அப்படி தானே இல்லையா? கண்ணை மூடுனா கண்ணை மூடிடுறோம், கண்ணை திறன்னா கண்ணை திறக்கிறோம். இதுக்கு சுவிட்சாக வச்சுருக்கிறோம். லைட்டை போடணுமா சுவிட்சாக போடணும், லைட்டாக ஆகணும்னா சுவிட்ச் ஆகணும். கண்ணு போடுறது கண்ணை பிடிச்சி அமுக்கு ஒரு சுவிட்சு, கண்ணை திறக்கு ஒரு சுவிட்ச் வச்சுருக்கிறோமா? இல்லை. பேச நினச்சா நாக்கு இப்படி போல சதத்துண்டு, வாயில் இருக்கக்கூடிய சதத்துண்டு தானே. அந்த சதத்துண்டு என்னையெல்லாம் பாடுபடுத்துது, என்னெல்லாம் பேசுது. ஆங்கிலம் பேசுது, தமிழ் பேசுது, அரபி பேசுது, திட்டுது, பேசுது, வாழ்த்துது, புகழ்த்துது. அமைதியாகும். அதுக்கு ஏதாவது சுவிட்ச் வச்சுருக்கிறோமா? நினச்சி பாருங்கள். இந்த காது வழியை விஷயத்தை கேட்குறோம், இந்த நாக்கு வழியை பேசுகிறோம், இந்த கண் வழியை பார்க்குறோம், அப்படி தானே இல்லை? நினச்சா எழும்புகிறோம், நடக்கிறோம், இருக்கிறோம். அது மாதிரி எல்லா வழிமுறைகளையும் இயற்கை உபாதைகள் அது கூட அப்படி தான். நம்ம உதாரணத்துக்கு டாய்லெட்டு போகணும்னு நினச்சா அங்கே தான் போவோம். அதுக்கு ஏதாவது சுவிட்சுகள் வச்சுருக்கேம்மா? ஒன்றுமே இல்லை. அப்படி தானே இல்லையா? இப்படி நினச்சி பாருங்கள். எல்லாம் அல்லாஹ்வுடைய இயக்கம் தான். இந்த உலகத்தில் லட்சோப கோடிக்கணக்கான மக்களை வச்சுருந்தாலும் அத்தனை இயக்கங்களை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறான். அவங்கவுங்களுடைய தேவைகளை நிறைவேற்றான். ஒரு விஷயங்கள் தடுமாற்றம் ஏற்பட்டால் அதில் தயக்கம் வந்தால் அப்போ தான் அல்லாஹ் கூடுதல் நினைப்போம். அல்லாஹ் நான் பாடாப்படு, கஷ்டமாகப்படு, அதுவரையும் அல்லாஹ் நினைக்க மாட்டாங்க. அதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய நன்மையிலும் தின்மையிலும் எந்த ஒரு செயல்பாட்டிலையும் அல்லாஹ்வை கொண்டு உள்ள இடத்துக்கு. பாத்ரூம் போறியா, அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மினல் ஹுப்ஸி வல் ஹபாயிஸி, அங்கே அல்லாஹ் இருக்கிறது. அல்லாஹுவே இன்னி அவுதுபிக்க இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மினல் ஹுப்ஸி வல் ஹபாயிஸி, ஆண் பெண் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ்வின் இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வெளியே வர்றோம், என்ன சொல்லும்? ஓஃப்ரானக்க அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தையும் இருக்குது. உஃப்ரானக் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அதுஹபன்னு அப்படி ஒரு துவாயும் இருக்குது. உஃப்ரானக், ஓகே. உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு. என்ன பாவ மன்னிப்பு? என்ன அங்கே போய் பாத்ரூம் மற்ற நேரம் நினைவு கூறிட்டு இருக்கியம்மா, அப்படியே வச்சுக்கலாம். அது உண்மைதான். அல்லாவே நான் உன்னுடைய நாக்கினால உன்னை நினைக்கல அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னும் விஷயம் என்னென்னா, ஏதாவது தவறுதலான ஷைத்தானிய சூழ்ச்சியினால் ஏதோ எண்ணங்கள் சிந்தனைகள் வந்திருந்தாலும் அல்லாஹ் என்னை மன்னிச்சிக்க. நம்மளாம் நினைக்கிறது இல்லை. வந்துட்டால்
அல்லாஹ் என்ன மன்னிச்சிக்கணும். எவ்வளோ அழகான பிரார்த்தனை. பாத்ரூமுக்கு போகும்போது கூட ஒரு துஆ வர சொன்னாங்க. தூங்கும்போது ஒரு துஆ சொன்னாங்க தெரியுமில்ல, பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹியா. தூங்கி எழுப்பினோம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வலைஹின் நுஷூர். எல்லா விஷயங்கள்லையும் நம்ம செய்யக்கூடிய உணவு சாப்பிடும்போ, சாயா குடிக்கும்போ, தண்ணி குடிக்கும்போ, பால் குடிக்கும்போ, தேன் குடிக்கும்போ, என்ன சாப்பிட்டாலும் அல்லாஹ் உணர்ந்துக்கணும். முடிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம். பாருங்க ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் வழிமுறை சொன்னீங்க. எல்லாம் அனைத்துக்கும். ஒரு ஆளை பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லணும்னு சொன்னாங்க. அது ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமாக உங்களுக்கு உண்டாவதாக. அலைக்கும் சலாம் உங்களுக்கு உண்டு. எவ்வளோ அழகான தன்மை, எவ்வளோ அழகான ஒரு சிறப்பான ஒரு இதை இஸ்லாம் சொல்லுது, ரசூலுல்லாஹ் சொல்லுதுங்க. வேறு எந்த மதத்திலையும் இதெல்லாம் இது பார்க்க முடியாது. சண்டைக்காரங்களாக இருந்தாலும் எதிர்த்தாவில் வந்தால் சண்டைக்காரங்களான ஒதுங்கி போகக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு பிரார்த்தனை. அதில் ஒரு நன்மையை வச்சுருப்பான். அவங்க அலைக்கும் சலாம் சொல்லாட்டும் அவங்க குற்றம். சலாம் சொல்கிறது கண்டிப்போ, பதில் சொல்கிறது ஃபர்து கட்டாய கடமை. சொல்லுது சுன்னத்து. சொல்லாமல் இருந்தால் தவறு தான். சொன்னால் நன்மை. ஆனால் சொல்லாளுக்கு 90 நன்மை, பதில் சொல்லாளுக்கு 10 நன்மை. ஆனால் சொல்லாமல் இருந்தால் குற்றம். புரியுதா இல்லையா? அடுத்தது வேற என்ன? இப்படி எண்ணில் அடங்கா விஷயங்களெல்லாம் சொல்லி தந்துருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி தானே? இப்போ 4 விஷயங்களை சொன்னோம், 4 வாக்குறுதிகளை சொன்னோம். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னத்து மிர் ரஹ்மத்தில்லா இன்னல்லாஹ் யஃபிரு துனூப ஜமியா இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். கண்டிப்பாக இந்த வசனம் நல்ல முறையில் அழுத்தம் திருத்தமாக எழுத்து உச்சரிப்போட சொல்லி அதனுடைய அர்த்தமும் நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், படிக்கணும். அப்போ இதில் என்னெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. இன்னல்லாஹ் லா யஃபிரு துனூப ஜமியா குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் என்னெல்லாம் சொல்கிறான் சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். எத்தனை விஷயம் சொல்லலாம் சொல்லுங்கள் பாருங்க. குல் யா இபாதி அல்லதீன அர்த்தம் எழுதி தமிழில் நம்ம இதெல்லாம் ஏற்கனவே எழுதியிருக்கோம்ல, தனித்தனியாக எழுதியிருக்கீங்களா? அடுத்தது இபாதிக்கு தனித்தனியாக எழுதியாக்க அவங்க எல்லாம் எழுதிட்டுருக்காங்க. எழுதினியா அனீசா? எழுதினியா நேற்று? பாருங்க எழுதியிருக்கீங்களாம்மா. ஒவ்வொரு தனித்தனியாக வார்த்தை சொல்லி சீக்கிரம் சொல்லு. யா இபாதி என் அடியார்களே. யா இபாதி என்ன அர்த்தம்? என் அடியார்களே. அடுத்தது அஸ்ரஃபு வரம்பு மீறியவர்களே, தனக்குத்தானே அநியாயம் செய்த அலா அன்ஃபுஸிஹிம் தனக்குத்தானே தமக்குத்தானே அநியாயம் செய்தவர்களே. அடுத்தது லா தக்னத்து நீங்கள் என்ன செய்திராதீர்கள், நிராசை அடைந்திராதீர்கள், வெறுப்பாயிராதீங்க, ஆசை இழந்துடாதீங்க. அடுத்தது யஃபிரு நிச்சயமாக யஃபிரு அல்லாஹ் மன்னிப்பான். யஃபிரு கஃப்ருன்னு சொல்லக்கூடியது அல்லாஹ்க்கு தான் இருக்குது. அல்லாஹ் மன்னிப்பான். துனுபுன்னா என்னது? பாவங்கள். தன்புன்னா பாவம், துனுபுன்னா பாவங்கள். பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ். ஜமீஆ அனைத்து விதமான பாவங்களை என்ன செய்வான்? அல்லாஹ் மன்னிப்பான். அந்த இடத்துல பாவ மன்னிப்பு கோரணும். இன்னஹு அல்லாஹ் ஆகிறவன் ஹுவல் கஃபூருர் ரஹீம். கஃபூர் என்ன அர்த்தம்? மன்னிப்பாளன். ரஹீம்னா கிருபையாளன், அன்பு காட்டக்கூடியவன். அப்படிதானே இல்லையா? இரக்கமுடையவன் அர்த்தம். அப்போ இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 6 விஷயத்தை சொல்கிறான். எத்தனை விஷயத்தை சொல்கிறான்? 6 விஷயம் சொல்ல பாருங்க. 1 அடியார்கள் மீது அல்லாஹ்வின் அன்பு. என் அடியார்களே, அல்லாஹ் அன்பை காட்டான். என் அடியார்களே, என் பிள்ளைகளே அப்படின்னு சொல்ல மாதிரி அல்லாஹ் சொல்ல என் அடியார்களே அப்படின்னு சொல்லலாம். யார்கிட்ட? நபிகிட்ட. எங்கே சொல்கிறான்? குர்ஆனில் சொல்கிறான். குர்ஆனில் எப்படி சொல்லலாம்? என் அடியார்களே. யார்கிட்ட சொல்லி சொல்கிறான்? நபிகிட்ட சொல்லி. யாருக்கு சொல்லலாம்? அடியார்கள். நம்மளுக்கு பார்த்து சொல்ல சொல்லலாம். என் அடியார்களே, அடியார்கள் மீது அல்லாஹ் அன்பு காட்டுறான். எப்படி? என் அடியார்களேன்னு அழைப்பு விட்டுருக்கிறான். 2வது என்ன சொல்கிறான்? தமக்கு தாமே அநியாயம் வரம்பு மீறியவங்களே, அநியாயம் செய்தவர்களே, அநீதி இழைத்தவர்களேன்னு 2வது கூப்பிடான். முதல்ல என் அடியார்களேன்னு சொல்லலாம். 2வது என்ன சொல்லலாம்? தமக்குத்தாமே வரம்பு மீறியவர்களே, அநீதி இழைத்தவர்களே, அநியாயம் செய்தவர்களே அப்படின்னு சொல்லலாம். 3வது என்ன சொல்லலாம்? நிராசை அடையாதீர். அல்லாஹ்வின் அருளில் என்ன எதில் நிராசை அடையாதீர்கள்? உலக விஷயத்தில் இல்லை, அல்லாஹ்வுடைய அருளில். அல்லாஹ்வுடைய அருளில் அல்லாஹ் அருளாளன், அன்புடையவன். நீங்கள் என்ன எப்போ நினைங்க, என்னிடத்துல பிரார்த்திங்கன்னு சொல்லலாம். அப்படி தானே இல்லையா? அடுத்தது வஸ்க்ரோலி வலா என்னது சொன்னோம்? அந்த 4வது விஷயம் என்னது சொன்னோம்? அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில் 4வது விஷயம் என்னம்மா சொன்னோம்? நன்றி கூறினால் இல்லை அசீதன்னக்கும் அதிகமாக நன்மையை தருவேன்னு சொல்லலாம். 4 விஷயத்து 4வது விஷயம் எனக்கு நன்றி சொன்னால் நான் அதிகமாக அள்ளி தருவேன்னு சொல்லலாம்.
அப்படிதானே இல்லையா? அல்லா இடத்துல நன்மை தடை கிடைக்கும்னு சொல்ல. சரி, இப்போ எத்தனாச்சு? மூணாச்சா? என்ன இல்லாமா அடியார்களேன்னு அடியார்கள் மீது அல்லாவின் அன்பை காட்டி என் அடியார்களேன்னு சொல்லலாம். ரெண்டாவது தமக்குத்தாமே அநீதி அநியாயம் இழைத்தவர்களே வரம்பு மீறியவர்கள் சொல்லலாம். மூணாவது நிராசை அடையாதீர்கள், அது அல்லாவின் அருளில் வெறுப்பாயிடாதீங்க சொல்லிட்டு நாலாவது என்ன சொல்லலாம்? அல்லாஹ்வின் அருள் விசாலமானது. அல்லாஹ்வின் அருள் அல்லாஹ்வின் கோபத்தை அல்லாஹ்வுடைய அருளை மிஞ்சிட்டுது. அது எழுதல அதில், அதான் அதுக்கு அர்த்தம். அல்லாஹ்வுடைய அருள் ரொம்ப ரொம்ப அல்லாஹ் சொல்லலாம் என்னுடைய கோபத்தை என்னுடைய அன்பு மிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். அல்லாஹ் சொல்கிறான், ரசூல் தான் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய கோபம் பெருசு தான், ஆனால் அதை விட பெருசு என்னது? அன்பு. அல்லாஹ்வுடைய அன்பு கோபத்தை என்ன அடிச்சு கீழே தள்ளிட்டு அல்லாவே சொல்லலாம் என்னுடைய கோபத்தை மிஞ்சினது என்னுடைய அன்பு. அல்லாஹ்வுடைய கோபம் அப்படி பயங்கரமானது, அல்லாஹ்வுடைய அன்பு அதை விடையும் பயங்கரமானது. அப்படிதானா? அடுத்தது அஞ்சாவது, அல்லாஹ் பாவங்கள் அனைத்தையும் என்ன செய்வான்? மன்னிப்பான். எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். அப்படிதானே இல்லையா? சிறுக்கில் இருந்தாலும் சிறுக்கை இங்கே மன்னிப்பு கேட்டணும். அப்படிதானே இல்லையா? அதுக்கு வசனம் எழுதியிருக்கிறோமா இல்லையா? இன்னல்லாஹ லா யாஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யாஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா எழுதியிருக்கோம். அனீசா போன வருஷமே எழுதியிருக்கிறோம். இன்னல்லாஹ நிச்சயமா அல்லாஹ் ஆகிறவன் லா யாஃபிரு துனூப இன்னல்லாஹ லா யாஃபிரு அன் யுஷ்ரக பிஹி இன்னல்லாஹ நிச்சயமா அல்லாஹ் லா யாஃபிரு மன்னிக்க மாட்டான் அன் யுஷ்ரக பிஹி அல்லாஹ்க்கு இணை வைக்காத மன்னிக்கவே மாட்டான். வயாஃபிரு மா தூன ஸாலிக அது அல்லாத எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். எப்போ மன்னிப்பான்? யாருக்கு மன்னிப்பான்? லிமன் யஷா அல்லாஹ் நாடி ஆளுக்க மன்னிப்பான். இப்போ சிறுக்க என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்க மாட்டான். அப்படிதானே இல்லையா? இன்னொரு இடத்துல அடுத்தது அதோட ஒமன் அஷ்ரக பிஹி பக்கது இஃப்தரா இஸ்மன் அதீமா யார் அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்கிறாங்களோ அவன் வீணான விஷயங்களை கற்பனை செய்து கொண்டான். அப்படிதானே இல்லையா? அது அந்த வசனம் 4:48. சரி, அடுத்தது அல்லாஹ் மன்னிப்பவனும் கருணையாளனாக இருக்கிறான். அப்படி 6 விஷயம் இந்த வசனத்தில் இருக்கு. எத்தனை விஷயம் இருக்குது? 6 விஷயம். என் அடியார்களை அன்போடு அழைக்கிறான் அல்லாஹ். என் அடியார்கள்னு அன்போடு அழைக்கிறான். என் அடியார்களின் அன்போடு அழைக்கிறான். மூத்த கழித்து பாருங்க. அடுத்தது அடியார்கள் மீது அல்லாஹ் அன்பு காட்டி என் அடியார்களை அழைக்கிறான். ரெண்டாவது தமக்கு தாமே அநீதி அநியாயம் இழைத்தவர்களே வரம்பு மீறல்கள் அழைக்கிறான். நீங்கள் நிராசை அடையாதவர்கள் சொல்லலாம். நாலாவது அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது, அல்லாஹ்வின் கோபத்தை அல்லாஹ்வுடைய அருள் மிஞ்சிட்டு சொல்லலாம். அடுத்தது அஞ்சாவது அல்லாஹ் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான். ஆறாவது அல்லாஹ் மன்னிப்பவனும் கருணையாளனுமாக இருக்கிறான். அதனால் நான் ரொம்ப மன்னிக்கக்கூடியவன், ரொம்ப கிருபை காட்டுவேன். நீங்கள் என்ன செய்யுங்க? அல்லாஹ் என்னிடத்துல பாவ மன்னிப்பு கோரி என்ன செய்யுங்க? என்னுடைய அன்பையும் பாசத்தையும் எதிர்பாருங்கன்னு சொல்லலாம். அப்போ அல்லா இடத்துல நம்ம என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு கோரணும், தயங்கக்கூடாது. அந்த பாவ மன்னிப்பு கோரும்போதே நான் இனி பாவம் செய்யணும்னு நினைக்கக்கூடாது, நான் இனி பாவமே செய்யக்கூடாது, அல்லா அதுக்கு உதவி செய்யணும்னு சொல்லணும். அப்படி தானே இல்லையா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ எல்லாரும் ஒரு 2 தடவை 3 தடவை இந்த வசனத்தை படிங்க. எல்லாரும் படித்து அர்த்தம் படித்தா வந்துடும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுனவங்கெல்லாம் படிங்க. இபாதியல்லதீன கஃபூர் ரஹீம் படிங்க. 10 தடவை படிங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாமா வாதுமா யா வாதுரியாதா அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் தக்னத்து லா தக்னத்து. ஆமாம், நூனு தான். 400 தடவை சொல்லியாச்சு. நூனான்னு இப்போ கேட்குறான். லா தக்னத்து லா தக்னத்து லா தக்னத்து நிராசை ஆகிடாதீங்க. போதுங்க.
மீனிங் ஒரு டைம் படிங்க. ம்.